வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு வித்தியாசமான கேட்ஜெட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வித்தியாசம் மீன்ஸ் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், இதோட வேலை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதாவது டோரு, விண்டோ, ட்ராயரில் வந்து இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேட்ஜெட். இது வந்து BayBotோடது. இதோட பேர் வந்து ஓப்பன் அலர்ட். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது எப்படி வேலை செய்யுங்கிறத ஒரு டெமோ நான் காமிக்கும்போது இன்னும் எளிமையாக புரியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா யூடியூப்பில் இப்போ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் தந்திருக்காங்க. பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்க்ரூஸ் இருக்குது. அப்புறம் வால் ப்ளக்கு, 2 டோர் விண்டோ சென்சார் தந்திருக்காங்க. 2 சென்சார் எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து ஒரு சாம்பிள் காமிப்பேன். அது காமிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். அதுலேயே உங்களுக்கு புரியலைன்னா அடுத்து இன்னொரு சாம்பிள் நான் காமிப்பேன். ரொம்ப எளிமையாக இருக்கும் அது. அப்புறம் ஸ்டிக்கர் இருக்குது, 2 AAA பேட்டரி, யூசர் மேனுவல் இருக்குது. யூசர் மேனுவலுக்கு உள்ளாடி உங்களுக்கு ஒரு QR கோட் தந்திருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபோன் மூலிமா ஸ்கேன் பண்ணும்போது ப்ளே ஸ்டோருக்குள்ளாடி ரீடைரக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இதுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அது எப்படி நடக்குங்கிறத சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே ஸ்மார்ட் ஃபோனையும் பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட ட்ராயரை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது உடனே அலர்ட் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து ட்ராயரை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நான் ட்ராயரை ஓப்பன் பண்ணும்போது உடனே ஃபோனுக்கு அலர்ட் வரும். நீங்கள் பார்த்துட்டே இருந்துக்கோங்க. ஓப்பனில் தான் இருக்குது. ட்ராயர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் எடுத்துக்கும் சம்டைம்ஸ் சிங்க் ஆகிறதுக்கு. 5 to 10 செகண்ட்ஸ் முன்னாடி உங்களுக்கு அலர்ட் வந்துடும், ட்ராயர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போதும் ட்ராயரோட டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பண்ணதுமே உங்களுக்கு இங்கேயும் அலர்ட் வந்துடும். அதாவது ஓப்பன் பண்ணாலும் அலர்ட் வரும், க்ளோஸ் பண்ணாலும் அலர்ட் வரும். அதாவது உங்கள் ட்ராயருக்குள்ளாடி ஏதாவது சேஃபான திங்ஸ் வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி மூலிமா செட்டப் பண்ணிங்கன்னா யாராவது அன்ஆத்தரைஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இது வந்து அலர்ட் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ட்ராயர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லாமே லாக் மாதிரி உங்களுக்கு ஆப்பில் இருக்கும். நீங்கள் இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இது ரொம்ப எளிமையாக இருக்கும், கவனமாக பாருங்கள். ரொம்பவும் எளிமையாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 2 சென்சார் இருக்குது. 2 சென்சாரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே இருக்கும், எந்த அலர்ட்டும் வராது. இப்போது நீங்கள் ட்ராயரை வந்து ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அதாவது ட்ராயர் பக்கத்தில் ஒரு சென்சார் இருக்கும், அதை வந்து பூட்டுற இடத்துல வந்து ஒரு சென்சார் இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி இழுக்கும்போது உடனே சிங்க் அங்கே ஆகிடும். சிங்க் ஆகி ரிப்போர்ட் அனுப்பிடும், ட்ராயர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 சென்சாரும் ஜாயிண்டில் இல்லை. உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ட்ராயர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இப்போது இந்த ட்ராயரை வந்து நீங்கள் மூடும்போது இந்த 2 சென்சாரும் ஜாயிண்ட் ஆகிரும். ஜாயிண்ட் ஆகும்போது உடனே அலர்ட் வந்து அங்கே அனுப்பிடும், ட்ராயர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது அலர்ட் வரும், க்ளோஸ் பண்ணும்போது அலர்ட் வரும். அதாவது ஓப்பன் பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று வந்து பிரிவினை ஏற்படும் போது ஒன்று அலர்ட் கொடுக்குது. 2வது வாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது 2மே ஜாயிண்ட் ஆகுது, அப்போவும் உங்களுக்கு அலர்ட் வந்து கொடுக்குது. இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நண்பா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறமா ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கிறோம். ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை பற்றியும் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். இதை தாண்டி இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது டெக்னாலஜி மூலிமா ஃபிக்ஸ் பண்ண முடிகிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அது வந்து எங்களால் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இருந்தாலும் சரி தான், கஸ்டமைசேஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி தான், முடிந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை வந்து கேட்கும்போது அதை எடுத்து நாங்கள் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.